சென்னையில் ரெண்ட் ஹவுஸில் இருக்கிற பல பேருக்கு ஒரு புதுசான சிக்கல் வந்திருக்கு. சென்னையில் ரெண்ட் ஏன் திடீர்னு அதிகமாகுது? பல இடங்களில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் 200% வரைக்கும் அதிகமாயிருக்குன்ற காரணத்தினால ஹவுஸ் ஓனர்ஸ் ரெண்ட் அதிகமாகி இருக்காங்கன்ற தகவல் வெளியாயிருக்கு. வேளச்சேரி, ஓஎம்ஆர், கோயம்பேடு, அண்ணா நகர், ரெட் ஹில்ஸ் இந்த மாதிரி பல பகுதிகளில் ரெண்ட் ரொம்பவே அதிகரிச்சிருக்குன்ற தகவலும் பார்க்க முடியுது. ஆனால் இங்கே சில ஹவுஸ் ஓனர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதிகமாயிருக்கு, அதனால எங்களுடைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் செலவு அதிகமாகுது, அதனால தான் ரெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய நிலை வந்திருக்கு. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அதிகமாயிருக்குன்ற காரணத்தை சொல்லி ரெண்ட் 60%, 80% அதிகமாக்குறது நியாயமான்ற கேள்வியும் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னை முழுக்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரேட் 200% இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது. ஜிசிசியோட தகவலின்படி சில ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்த ஹையர் டிமாண்ட், ரீஅசஸ்மெண்ட், அண்டர் அசஸ்மெண்ட் கரெக்ஷன், ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் அப்டேட் இந்த மாதிரி காரணங்களால தான் டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இன்க்ரீஸ்ன்ற காரணத்தினால ரெண்ட் இன்க்ரீஸ் 50%க்கு மேலே பண்ணணும்னு கிடையாது. இது ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு அதிகமான ரெண்ட்டை கலெக்ட் பண்ணுற யுத்தின்னு பல பேர் பார்க்குறாங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் உண்மையிலேயே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓனருக்கு ஆக்சுவலாக அடிஷ்னல் பேர்டன் எவ்வளோ, இதை அடிப்படையாக வச்சு ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் ரீசனபிளாக இருக்கும்னு பலரும் அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலாக ஹவுஸ் ஓனருக்கும் டெனண்ட்டுக்கும் ஃபேரான சொல்யூஷன் என்னவாக இருக்கும்? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பையர் அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஆர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.